சாப்பிட்டீங்களா இல்லையா? மேடம் நான் பையனை விசாரிச்சேன். அங்க பையன் சைக்கிள் ஓட்டவே இல்ல. கிளாஸ் ரூம்ல தான் அவன் இருக்கான்னு நான் தான் பாக்குறேன்ல கையில. என்னை விட இந்த நம்பிக்கையில நீங்க சொல்றத யாரையும் பார்க்க முடியாது. இல்ல 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 நான் இப்போ உங்களுக்கு நீங்க சொன்ன இன்னொன்னு தெரியுமா, வார்த்தைய இப்ப ஏன் தெரியுமா உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்? 4 பசங்களும் ஆலமரத்துக்கிட்ட உட்காந்துட்டு இவ்வளோ நேரம் சுத்தி சுத்தி பார்த்துருக்கோம். குனிஞ்சு தலை குனிஞ்சு உட்காந்தாங்க. மற்ற பிள்ளைங்க எல்லாம் மேலே போயிடுச்சு. இவங்க 4 பேரும் செல்போன் பார்த்துருக்கான். செல்போன் எப்படி அலோடு உள்ள தெரியலையே. அங்க உட்காந்து நாங்க சரி, எல்லாம் அந்த வேலையை பாக்குறது தானே எச்சம் வேலை. அந்த வேலையை எச்சம் வரலப்பா, எச்சம் வரல. ஹரிகர மகாமிஷன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பாரு மகராசி 4 பையனோட செல்போன் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். படிக்க மாட்டேங்கிறான். மேலே உள்ளவங்க எல்லாம் 10th பசங்கள்லாம் மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் காலையிலே போயிடுச்சுங்க. எதுவும் கீழே வரல. நம்ம பிள்ளைங்க எல்லாம் கீழே உட்காந்துருக்கோம். குரூப்பா உட்காந்துருக்கோம் மரத்துக்கிட்ட. இப்ப என்ன செய்யணும் கேட்க முடியுமா? இல்ல மேம், மகராசி மேம் இத கேளுங்க. நீங்க சொன்னது நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் நான் உடனே அவங்க பேரண்ட்டுக்கு சொல்லி என்னது இப்படி பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு எப்படி சைக்கிள், ஏன்னா வீட்டு பக்கத்துல இருக்கிறதுனால அவன்கிட்ட சைக்கிளே இல்ல. ஓஹோ. அவன் எப்படி சைக்கிள் ஓட்டினான்றதுக்கு நான் கேட்டேன். பசங்க கூட சைக்கிள் எடுத்து ஓட்டி இருப்பான். அங்க கிரவுண்ட்ல அப்படியே கூட இருந்தா கூட கிளாஸே எடுக்கலன்னு சொல்லி மற்ற பிள்ளைங்க எல்லாம் சொல்லுது. இன்னொன்னு மேம், இப்போ இன்பரசனை கிளாஸுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னது எச்சம் தானே. 4 பேர் இருக்கானல மேடம். குறிப்பிட்ட அந்த 4 பிள்ளைங்களை தான் நம்ம எல்லாருமே கார்னர் பண்றோம். மற்ற பிள்ளைங்க யாருமே தப்பே பண்ணலையா? 4 பிள்ளைங்க தான் இந்த ஸ்கூல்ல தப்பு பண்ணுதா? இந்த 4 பசங்களும் இப்போ நாங்க அங்க எல்லாம் பசங்க 8ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு எல்லாம் கீழே தான் உட்காந்துருக்கோம், படிச்சுட்டு இருக்கு. இவன் 4 பேர் உட்காந்து செல்போன் பார்த்துட்டு இருக்கான். சரி மேடம், அவங்க செல்போன் பாக்குறாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், போட்டோ எடுத்து அதை போய் அனுப்பி விடுங்க. ஏற்கனவே நம்ம ஸ்கூல்ல தான் ஸ்கூல் கிளாஸ் டைம்லயே வீடியோ எடுத்தவங்க தானே. செல்போனை போய் நான் எடுத்து என்ன கார்னர் பண்றது நான் உங்கள்ட்ட சொல்றேன். உங்களை என்னைக்காவது பசங்க அசிங்கப்படுத்திருக்கானுங்களா? இல்ல, பண்ணது இல்லப்பா. அவங்க 4 பேர் உட்காந்துருக்காங்க, கேட்க மாட்டேங்க. அந்த உள்ள வயல மாதா நின்றுட்டு இருந்தா கூட நின்றுருக்கா. உள்ள அனுப்பிச்சாலும் தெரியல. அரகர மகா மேடம் எல்லாரும் எனக்கு தெரியும். தமிழ் கிட்ட உட்காந்துருக்காங்க, அவங்க கிட்ட உட்காந்துருக்காங்க. அவன் மட்டும் புக் எடுத்துட்டு உட்காந்துருக்கான் மரத்துக்கிட்ட. சரி மேம், நாங்க இப்ப எல்லாரும் பேரண்ட் ஸ்கூலுக்கு வரோம். நாங்க சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியையும் வர சொல்லியிருக்கோம். கமிட்டியும் வரட்டும். கமிட்டி முன்னாடி என்ன நடக்குது டெய்லி அது எனக்கு தெரியாது மேம். உங்க எச்எம் எதுக்காக லீவ் போட்டிருக்காரு, எதுக்காக என்ன பண்ணிருக்காருலாம் எனக்கு தெரியாது. அதே எனக்கு தெரியாது. அவரு வரட்டும், நான் பாக்குறேன் மேம். இந்த ஒரே நிமிஷம் மேம், நான் திரும்ப கூப்பிடுறேன் உங்களை. மேடம், நம்ம கோடம்பாக்கம் பள்ளியில குழந்தைங்களுக்கு எக்ஸாம் டைம்ல ஸ்கூலுக்கு வர வேணான்னு ஹெச்எம் சொல்லியிருக்காரு. இது எந்த விதத்துல மேம் நியாயம்? யாருங்கம்மா பேசுறீங்க? நான் இப்ப ஸ்கூல் எஜுகேஷன்ல இல்லம்மா. இப்ப வேற அதிகாரி இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க. நான் மாறிட்டேன். நீங்க மாறிட்டீங்களா? அவங்க பேரு மேம்? அவங்க பேரு சந்திரமோகன். அவர்கிட்ட பேசுங்க. ஓகே, தேங்க்யூ மேம். ஹலோ. ஆமா, வணக்கம். சொல்லுங்க. ஸ்கூல்ல என்னம்மா ஆச்சு? ஸ்கூல்ல இன்னைக்கு எங்க பையன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ட்டான். என்னடான்னா இந்த மாதிரி பிரின்சிபால் வீட்டுல உட்காந்து படிக்க சொல்லிட்டாரு. ஏமா வீட்டுல உட்காந்து படிக்க சொன்னாரு? என்ன ப்ராப்ளம் பண்ணானா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான். ஸ்கூல் நீ வீட்லயே உட்காந்து படி, நீ நல்லா தானே படிக்கிற, நீ வீட்லயே உட்காந்து படி, நீ அடங்கு அவங்க பசங்க கூட சேர்ந்து இது பண்ற, நீ வீட்லயே உட்காந்து படிச்சின்னா நல்ல மார்க் எடுப்ப அப்படின்னு சொல்லிடுறது. அப்படியா? இல்ல இல்ல, அதுதான் கேட்டேன் நான். நம்ம பையன் என்ன தப்பு பண்றானா இல்ல இல்ல எப்படி சொல்ல? ஏன்னா எக்ஸாம் டைம் ஆச்சு, இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஒரு ஹெட் மாஸ்டர் எப்படி சொன்னாரு? அதனாலதான் சார் நான் போன் பண்ணேன். ஏன்னா அவனுக்கு இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்குது இப்போ ஸ்கூல் எக்ஸாமே. ஆள் சீக்கிரம் கொடுக்கல. இவ்வளவு சீக்கிரம் எங்க வீட்லயே தெரியல. அவனை போட்டு அடிச்சுட்டாங்க கூட, ஸ்கூல் போக மாட்டேன்னா. அப்புறம் ஒரு நாள் தான் அது இன்னைக்கு நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு நான் வரேன், பிரின்சிபால போய் நான் பாக்குறேன் இன்னைக்கு. அது எப்படி அவர் சொல்லுவாரு. பழைய எச்எம் கூட இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் எங்களுக்கு எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்க ஸ்கூல்ல தான் நீங்க போகணும்னு தான் சொல்லிருக்காங்க எச்எம் கூட, பழைய எச்எம் கூட. இவருனா இப்ப இந்த மாதிரி சொல்லுங்கிறாரு. நான் இன்னைக்கு இப்போ உங்க ஸ்கூலுக்கு வரதான் இருக்கிறேனே நானு. பிரின்சிபால பாக்கலாம். அப்படியா? நான் இன்னும் 20 நாள் தான் இருக்குது. அப்ப அவன் வீட்டுல உக்காந்தாலே அவன் படிக்க மாட்டான். ஸ்கூல்ல இருந்தாலும் கொஞ்சம் கிளாஸ்ல எல்லாம் உட்காந்தா கூட கொஞ்சம் உட்காருவானா, கிளாஸ்லயே உட்கார வைக்க மாட்டாங்க. அந்த 4 பசங்க மட்டும் தனியா உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துக்கிறாங்க போல. கிளாஸ் எடுக்க மாட்டாங்களா, 2 சப்ஜெக்ட்டுக்கு தான் வராங்களா அவரை. இப்ப அவரை நான் பேசிட்டு நான் உங்களுக்கு சொல்றேம்மா. இப்ப போய் பாக்கலாம்ல சார் பிரின்சிபால? இல்லம்மா, நான் சொல்றேன், இருங்க, வெயிட் பண்ணுங்க.
ஆ சரி. சரிம்மா, நன்றி.